தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை ஒரு தசாப்த காலத்தை கடந்து வந்திருக்கிறது என்றால் மிக சவாலான ஒரு விடயம். பல இன்னல்கள் துயரங்கள் தாண்டி இந்த 10ஆம் ஆண்டை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த 10வது ஆண்டிலே காலடி பதித்துக் கொண்டிருக்கும் எமக்கான அங்கீகாரம் உங்களது வரவின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில் தாயகம் தமிழ் ஒலிபரப்புக்கு சேவைக்கான வரவேற்பு அன்றாடம் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை 2015ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட காலப்பகுதி பல்வேறு விடயங்களை உள்வாங்கியதாக ஒரு கொள்கை பற்றோடு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இதில் மூலதனம், ஆளணி, கொள்கை, செயற்பாடுகள், அத்தோடு சமாந்தரமாக சொந்த வாழ்க்கை, இடையறாத பயணித்தல், எதிர்கால திட்டமிடல் மற்றும் தக்க வைத்தலும் இலக்கை அடைதலும் என்ற பல்வேறு பரிமாணங்களோடு இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மூலதனம் என்ற அடிப்படையிலே நிலையான நிலைய கலையகம் 3 அறைகளோடு கூடிய கணனிமயப்படுத்தப்பட்ட இந்த நிலைய கலையகத்துக்கான பெரும் மூலதனம், அத்தோடு தொடர்ச்சியான செலவினங்கள், ஆற்றல் மிகுந்தவரை அடையாளம் காணுதல், ஆர்வம் உள்ளவர்களுக்கு மதிப்பு அளித்தலும், அவர்களுக்கான பயிற்றுவித்தலும், அவர்களோடு தொடர்ந்து பயணித்தல், கொள்கை என்ற ரீதியில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய கொள்கையோடு பயணித்தல், சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்தல், மக்களுக்கான தெளிவூட்டலும் ஒருங்கிணைப்பும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை தன்னகத்தை கொண்டு இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கான அனைத்து சிந்தனை ஓட்டங்களும் மூலதனமும் ஒரு தனிநபரால், அதுவும் ஒரு 40 வயதிற்கு உட்பட்டவராக ஒருவரால் முன்வைக்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது. பல்வேறுபட்ட துரோகங்களை கூட கண்டு கலங்காது இன்று ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இயக்குனர் நாயகம் விஜய் ராஜகோபால் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் இயக்குனரது உரைக்காக.